100 நாள் வேலை திட்டத்தில் காந்தியின் பெயரை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம், அதற்கு பதிலாக வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்ட மசோதாவை மக்களவையில் இன்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் சௌஹான் இன்று அறிமுகப்படுத்தினார். இந்த புதிய மசோதாவின் படி ஏற்கனவே உள்ள அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக மாற்றப்பட உள்ளது என்று தெரிவித்தார். இந்த அறிமுக நிலையிலேயே எதிர்க்கட்சிகள் கடும் ஆட்சேபம் தெரிவித்தனர். குறிப்பாக தேசப்பிதா மகாத்மா காந்தியின் பெயரை மாற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்றும் தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் இந்த அறிமுகம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதைத் தொடர்ந்துதான் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் சார்பில் குறிப்பாக திமுக, இடதுசாரிகள், விசிக உள்ளிட்ட எம்பிக்கள் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் பேரணியாகவும் சென்று இந்த 100 நாள் வேலை திட்ட மசோதாவின் பெயரை, காந்தியின் பெயரை மாற்றுவதற்கு கடும் ஆட்சேபம் தெரிவித்து இந்த பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.